ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல ஒரு ஷார்ட்ஸில் இந்த பவுடர்லாம் என்னென்ன எப்படி இதெல்லாம் ரெடி பண்ணுறதுங்கிறத காமிச்சிருப்பேன். நம்ம இதுக்கு ஒரு இருப்பு சட்டி ஒன்று தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம கலந்து வச்ச பவுடரில் ஒரு பங்கு எடுத்திங்கன்னா மருதாணி பவுடர் 2 பங்கு தனியாக எடுத்துக்கோங்க. இது கூட தேவையான அளவுக்கு எலுமிச்சம்பழம் சாறு எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு எலுமிச்சம்பழம் அலர்ஜினா இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக இதை கரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் கையில் கரைச்சிங்கன்னா கையில் ஒட்டும், அதனால் இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு இல்லைனா ஸ்பேச்சுலா வச்சு கரைச்சிக்கலாம். சைட்ஸ்லாம் இல்லாமல் இந்த மாதிரி க்ளீனாக எடுத்து விட்டுருங்க. அப்போ தான் காஞ்சி போகாமல் இருக்கும். ஓவர் நைட் வச்சுட்டா இந்த மாதிரி கருப்பாக மாறிடும். அடுத்த நாள் காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண தலையில் சிக்கு எதுவும் இல்லாமல் நல்லா வாரி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக நுனி முடியில் வரைக்கும் படுற மாதிரி வேர்க்காலிலேருந்து படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு இடம் பாக்கி விடாமல். கையில் க்ளவுஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் கை செவந்து வராமல் இருக்கும். 4 மணி நேரம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா காஞ்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அவுரி பொடி எப்படி போடுறதுங்கிறத காமிக்கிறேன்.